Taste the Daily. பார்ப்பதிலேயே குறியாக உள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு குற்றம் சாட்டினார். மதுரை மாநகராட்சிக்கு SMS காலனி பகுதிக்குட்பட்ட ஆனந்த நகர், கங்கை, பவானி தெரு உள்ளிட்ட பகுதிகளில் கழிவுநீர் அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் வீதிகளில் வழிந்து செல்கிறது. இதையடுத்து பாதிக்கப்பட்ட பகுதிகளை அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு நேரில் ஆய்வு செய்து பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுக ஆட்சி அகன்று அதிமுக ஆட்சி மலரும் என உறுதி கூறினார். இந்த அமைச்சர்கள் எது வருமானம் வருமோ அதைத்தான் பார்க்குறானே ஒழிய எதையும் செய்யறதில்ல. இப்போ இருக்கிற அமைச்சர்கள் பேருக்கு அங்கங்கே வந்து இது பண்ணிட்டு அதிமுக செயல்படுறாங்களா, எங்களுக்கு எதிராக என்ன செயல்படு. நேற்று கூட பார்த்தா பறவை பேரூராட்சியில் ஒரு மாமன்ற உறுப்பினரை விலைக்கு வாங்கியிருக்காங்க. ஆதி திராவிடர் பாவப்பட்ட மக்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு காசை கொடுத்து வர்றீங்க. இதுதான் இந்த தேவையா? இந்த ஆட்சி மக்களுடைய மனநிலை தான் தேவை. இவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒரு பிறந்த குழந்தைய வச்சுட்டு நாங்கள் அவதிப்படுறோன்றாங்க. தொற்று நோய் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விதவிதமான தொற்று நோய் வருது. இந்த தொற்று நோய்க்கு தீர்வு கிடைக்கணும். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் மற்றும் தொரவலூர் பகுதிகளில் வாக்குச்சாவடி பாக கிளை நிர்வாகிகளுக்கான கூட்டம் நடைபெற்றது. 26 வாக்குச்சாவடி மையங்களுக்கான பாக கிளை நிர்வாகிகள் பங்கேற்ற இந்த கூட்டத்துக்கு புவனகிரி அதிமுக MLA அருண்மொழி தேவன் தலைமை ஏற்று கழக நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் தம்பிதுரை ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் உமா மகேஸ்வரன் உள்பட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் அதிமுக நகர கழகம் சார்பில் கழக நிர்வாகிகள் ஆலோசனை மற்றும் பயிற்சி கூட்டம் நகர கழக செயலாளர் SR மணிகண்டன் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். இந்த கூட்டத்தில் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் அண்ணா பிரபாகரன், நகர அம்மா பேரவை செயலாளர் கார்த்திக் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சிவகங்கையில் நீதிமன்றத்தை இடமாற்றம் செய்வதை எதிர்த்து நடைபெற்ற வழக்கறிஞர்களின் உண்ணாவிரத போராட்டத்திற்கு அதிமுக ஆதரவு அளித்தது. சிவகங்கையில் செயல்படும் கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் மற்றும் ஊழல் தடுப்பு நீதிமன்றத்தை காரைக்குடிக்கு மாற்றும் முயற்சியை நிறுத்த கோரி சிவகங்கை வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக அரண்மனை வாசல் முன்பு உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. அதில் சிவகங்கை அதிமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான PR செந்தில்நாதன் பங்கேற்று ஆதரவு தெரிவித்தார். மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் தங்கபாண்டி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சி மற்றும் ஆலோசனை கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் நடைபெற்றது. குந்தா மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் ராஜேஷ் கண்ணா ஏற்பாட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு பொறுப்பாளர் மணிகண்டன் பங்கேற்று ஆலோசனைகளை வழங்கினார். தொடர்ந்து அமமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டவர்கள் மாவட்ட கழக செயலாளர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர்.